ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் சுகன்யா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி, கண்டினியூஸாக என்னால் வீடியோ அப்லோட் பண்ண முடியல. நானும் எப்படியாவது வீக்லி 3 டேஸாவது வீடியோஸ் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்கேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் என்னால் வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியல. லாஸ்ட் வீக் கூட அப்படி தான் நினச்சேன். பட் ஆனால் லாஸ்ட் வீக் என்னால் 2 வீடியோஸ் தான் அப்லோட் பண்ண முடிஞ்சுது. ஸோ வீடியோஸ் கொஞ்சம் டிலே ஆகி வர்றது எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. பட் ஆனால் என்னன்னு தெரியல, ஏதோ சம்திங் நடந்து எனக்கு டிலே ஆகிட்டே போயிட்டே இருக்கு. ஷெட்யூல் என்னதான் பண்ணி வச்சிருந்தாலுமே என்னோட உடம்பு ஒத்துழைக்கிற, அதுதான் உண்மை. ஸோ இப்போ கூட பார்த்தீங்கன்னா நைட் 12:45 ஆகுது. ஸோ நான் இன்னைக்கு வீடியோ பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் பாப்பாவை தூங்க வச்சுட்டு நான் உங்களுக்காக நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், நைட்டு 12:45 டைமு. ஸோ ஸோ கண்டினியூஸாக ஒர்க்ஸ் அண்ட் கண்டினியூஸாக எடிட்டிங் எல்லாமே சரியான தூக்கம் இல்லை, என்னன்னே எனக்கு தெரியல. அண்ட் கொஞ்சம் என்னோட சைடில் கொஞ்சம் ஃபேமிலி இஷ்யூஸும் இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே லைக் மல்டி டாஸ்கிங் மாதிரி பார்த்துட்டு இருக்கிறது உண்மையாகவே முடியல. ரொம்ப பாடி ஒத்துழைக்கவே மாட்டேங்குது. ஸோ அதுதான் ரீசன், வேறு எதுவுமே இல்லை. பட் கண்டிப்பாக இனிமேல் இந்த மாதிரியான ஒரு ரீசன் சொல்லி நான் வீடியோஸ் போஸ்ட் பண்ணாமல் இருக்க மாட்டேன். ஸோ இனிமேல் வீடியோஸ் ரெகுலராக வரும். ஸோ வாங்க நம்ம லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ கம்ப்ளீட்டா செழியன் சம்பந்தப்பட்ட வீடியோ. ஸோ ஆப்வியஸா இது ரொம்பவே ஸ்பெஷல் வீடியோ. ஸோ செழியனோட கியூட் ட்ரெஸ் கலெக்ஷன் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஒரு என்கிட்ட கேட்ட நிறைய டிஎம்ஸா இருக்கலாம் அண்ட் லைக் யூடியூப்ல கேட்ட கமெண்ட்ஸா இருக்கலாம், இந்த ட்ரெஸ் பாப்பாக்கு எங்க வாங்குனீங்க, இந்த ட்ரெஸ் பாப்பாக்கு எங்க வாங்குனீங்க அப்படின்னு சொல்லி. நான் என்னென்ன மாதிரியான ட்ரெஸ் வாங்குவேன் அண்ட் எந்த ட்ரெஸ்லாம் போட்டா பாப்பா ரொம்ப கியூட்டா இருப்பாங்க. ஆப்வியஸா எல்லா ட்ரெஸ்லயுமே பாப்பா கியூட்டா இருப்பாங்க. பட் இன்னும் கொஞ்சம் நம்ம ஆட் ஆனா காட்டுவோம் இல்லையா. ஸோ அது என்னென்ன மாதிரியான ட்ரெஸ் அண்ட் அந்தந்த ட்ரெஸ் எந்தெந்த டைமிங்ல போட்டா இன்னும் கொஞ்சம் கியூட்டா இருப்பாங்க அப்படின்றதையும் பார்க்கலாம். ஸோ என்னோட மோஸ்ட் ஃபேவரட் வெப்சைட் ஃபர்ஸ்ட் கிரை தான். ஸோ நிறைய ட்ரெஸ்ஸஸ் செழியனுக்கு நான் அங்க இருந்து தான் வாங்குவேன். ஸோ அது நான் பார்த்துட்டே இருப்பேன். ஆஃபர்ஸ் எப்போல்லாம் கொஞ்சம் பல்கான ஆஃபர்ஸ் போடுறாங்களோ அப்பெல்லாம் பாப்பாக்கு நான் அங்க வாங்கிடுவேன். இன்னைக்கான வீடியோ நான் வேற ஒரு பிளேஸ்ல நின்று உங்களுக்கு ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இதுதான் செழியனுக்கு நாங்க இப்போதைக்கு யூஸ் பண்ற செழியனோட பீரோ இல்ல செழியனோட வார்ட்ரோப் என்ன வேணா சொல்லிக்கலாம். ஸோ இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ் பத்தி சொல்லணும் அப்படின்னா, இது நாங்க அமேசான்ல வாங்கியிருந்தோம். ஸோ இது கைண்ட் ஆஃப் ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் மாதிரி இல்லை, கிட்ஸ்களுக்குலாம் யூஸ் பண்ற ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் மாதிரி இருக்கும். எல்லா பாப்பாக்குமே மோஸ்ட்லி நிறைய ட்ரெஸ்ஸஸ் ஸ்டார்டிங்ல வந்தது. கேஷு ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஏன் நாங்கள் ஃபர்ஸ்ட் செழியனுக்கு வாங்கணும் அப்படின்ற ஒரு டிசைட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, எங்களோட இதுலேயே ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வச்சிருந்தோம். பட் ஆனால் ஒரு கட்டத்தில் ரொம்ப கொலாப்ஸ் ஆகுற மாதிரி இருந்தது. இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 7,000 அந்த ரேஞ்சில் வரும். பட் ஆஃபரில் நான் இது 4,000 சம்திங் அந்த ரேஞ்சில் தான் நான் வாங்கியிருந்தேன். ஸோ இதோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த கபோர்ட்க்கு போகிறதுக்கு முன்னாடி நான் மேலே என்ன வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறத பார்க்குறேன். இதில் பாப்பாவோட நான் பம்ப் பண்ணுற பம்பிங் மிஷின் எப்போவுமே வச்சுருப்பேன். ஸோ டக்குன்னு நம்ம பம்ப் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தேவையான அந்த மிஷின்ஸ் வச்சுருப்பேன். ஸோ இது பாப்பாவோட அந்த ஃபீடிங் பாட்டில்ஸ், அதுக்கப்புறமா பாப்பாக்கான ஒரு குட்டி ஃப்ளாஸ்க் இருக்கும். ஸோ இன்ஸ்டன்ட்டாக நான் ஃபார்ம்லாம் ரெடி பண்ணணும் அப்படின்னா எனக்கு அந்த டைமில் பாப்பா ரொம்ப கிராங்கி ஆகிட்டாங்க அப்படின்னா என்னால் ஹாட் வாட்டர் போய் வச்சுக்க முடியாது. ஸோ அதனால் எப்போவுமே வச்சுருந்துருப்பேன். ஸோ ஆக்சுவலி இப்போ ஸ்டேஜ் 2 மாறியாச்சு. ஸ்டேஜ் 2ல டின் இல்லை. ஸோ அந்த பாக்ஸ் தான் அவைலபிளாக இருந்தது. ஸோ அதனால நாங்கள் என்னோட ஸ்டேஜ் 1ஓட டின்குள்ள அந்த ஸ்டேஜ் 2ஓட பாக்ஸ் போட்டிருக்கோம். அண்ட் இது சும்மா பாப்பாக்கான அந்த டாய், அந்த சவுண்ட் வரும் இல்லையா, ஸோ அந்த டாய் இவ்வளோதான் இங்கே மேலே வச்சிருக்கேன். பிகாஸ் ரொம்ப வெயிட் வைக்க முடியாது. ரொம்ப வெயிட் வச்சோம் அப்படின்னா இது ஒரு மாதிரி அமுங்குற மாதிரி இருக்கு. ஸோ அதனால அவனுக்கு தேவையான திங்ஸ் மட்டும் இங்கே வச்சாச்சு. ஸோ இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 4 ரேக்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் மட்டும்தான் கொஞ்சம் சின்னமா இருக்க மாதிரி இருக்கும். பேலன்ஸ் இருக்க 3யுமே நல்ல ஸ்பேஸ்ல இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மார்னிங் போடுற ட்ரெஸ்ஸஸ் அந்த மாதிரி பிரிச்சு பிரிச்சு பாப்பாவோடது வச்சிருப்பேன். ஸோ இது எல்லாமே இந்த ஃபர்ஸ்ட் ரேக்ல இருக்கிறது எல்லாமே மார்னிங் டைம்ல அவனுக்கு நான் போடுற ட்ரெஸ்ஸஸ் மாதிரி வச்சிருப்பேன். ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த மஸ்லின் கிளாத்ல இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் லைக் எப்படி சொல்றதுன்னா, குளிக்கிறதுக்கு முன்னாடி பாப்பா போடுற ட்ரெஸ் அந்த மாதிரி நான் பிரிச்சு வச்சிருப்பேன்.
ஸோ மோஸ்ட்லி வந்து என்கிட்ட வந்து இந்த மாதிரி மஸ்லின் கிளாத்ல தான் இருக்கும், அப்படி இல்லைன்னா காட்டன், இது ரெண்டுல தான் இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா பாப்பாவோட கேப், அதுக்கப்புறம் வந்து சாக்ஸ் அண்ட் மிட்டன்ஸ். ஸோ இது பெருசா யூஸ் பண்றது கிடையாது, பிகாஸ் கையில வந்து இந்த மிட்டன்லாம் போட்டு அப்படியே ஈஸியா வந்து கழட்டி தூக்கி போட்டுறான். பட் இருந்தாலும் நைட் டைம் சம்வேர் எங்கேயாவது போறோம் அப்படின்னா பனியா இருக்கும்போது எதுக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சும்மா இந்த ரேக்ல வந்து ஒரு 4 மட்டும் வச்சிருக்கேன். பேலன்ஸ் எல்லாத்தையுமே வந்து மூட்டை கட்டி பீரோல இருக்கு. ஸோ எல்லாமே வந்து இந்த மாதிரியான பனியன்ஸ் தான் இருக்கும். ஸோ செகண்ட் ரேக்ல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 2 வந்து பாப்பா வந்து குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் போடுற அவுட்ஃபிட்ஸ் அந்த மாதிரி வச்சிருப்பேன். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா டிஷர்ட்ஸ் வச்சிருப்பேன். ஸோ இது எல்லாமே வந்து டிஷர்ட்ஸ் தான். ஸோ பாய் பேபி பிங்க் கலர்லாம் அவ்வளவா யூஸ் பண்ணால் நல்லா இருக்காது, கேர்ள் பேபிக்கு தான் பிங்க் கலர் யூஸ் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. செயினுக்கு வந்து இந்த பிங்க் கலர் யூஸ் பண்ணாதான் ரொம்பவே ஆக்சுவலி க்யூட்டாக இருப்பாங்க. ஸோ அதனால எனக்கு இந்த கலர் அப்படிலாம் கிடையாது, என்ன அவுட்ஃபிட்டில் அவங்க அழகாக இருக்காங்களோ அந்த கலர்ஸ் வந்து நான் வாங்கிடுவேன். ஸோ அப்படி தான் இப்போ வரைக்குமே வந்து நான் செயினுக்கு வந்து பிக் பண்ணிட்டு இருக்கேன். பிகாஸ் வந்து இந்த மாதிரியான கலர் ஸ்கின் டோனில் இருக்கிற பாப்பாக்கு வந்து லைக் எல்லா அவுட்ஃபிட்ஸ் போட்டாலுமே வந்து ரொம்ப அழகாக தெரிவாங்க. ஸோ அதனால வந்து இந்த கலர் வேண்டாம் அந்த கலர் வேண்டாம் அப்படிலாம் கிடையவே கிடையாது. அண்ட் இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா இதுவும் வந்து டிஷர்ட்ஸ் கிடையாது, பட் ஆனா வந்து ஒரு விதமான லைக் இந்த பட்டன் வச்ச மாதிரியான இருக்கும் இல்லையா. ஸோ எனக்கு இதோட பேர் தெரியல, இருந்தாலும் இதுவுமே வந்து குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த மாதிரி டைம்ல யூஸ் பண்ணுவேன். ஸோ இது வந்து ஒரு செட் இருக்கு பாப்பாக்கு. ஸோ இந்த மஸ்லின் கிளாத்ல வரும், இதோட ட்ரௌசர் இது. ஸோ இது வந்து ஒரு செட்டா வரும். அண்ட் இந்த ரோ ஃபுல்லா வந்து பாப்பாக்கு யூஸ் பண்ற பேண்ட் அண்ட் ட்ரௌசர்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான பேண்ட்ஸ் இருக்கும் அண்ட் இந்த மாதிரி ட்ரௌசர்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்கும் ஆக்சுவலி. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து லெக் வந்து கவர் ஆகி வர மாதிரி இருக்கும். இது பார்க்கும்போதே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அண்ட் இதோட ப்ரைஸ் கேட்டிங்கன்னா நீங்கள் நம்பவே மாட்டீங்க, அரௌண்ட் ஒரு 120 இல்லை 110 தான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு வந்து ஆக்சுவலி வந்து நான் லைக் ட்ரெஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்தேன், அப்போ வந்து இதை நான் வாங்கியிருந்தேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இன்ஸ்டோர் அந்த ஒரு ஷாப் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த ஷாப்பில் வந்து இது வந்து நான் பாப்பாவுக்கு வாங்கியிருந்தேன். ஸோ இந்த ஷாப்ல தான் எடுப்பேன் அப்படிலாம் இல்லை, நான் எந்த ஷாப் போறேனோ கியூட்டா இருந்ததுன்னா எடுத்துட்டு வந்துடுவேன். ஸோ அப்படிதான் வந்து இவ்வளோ கலெக்ஷன்ஸ் வந்து நான் வாங்கி வச்சிருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்து அவங்களோட அந்த பேம்பர்ஸ் இருக்கு. இந்த மாதிரி வந்து பெரிய பாக்ஸா வாங்கிடுவேன். ஸோ அதில் வந்து யூஸ் பண்ணுறது மட்டும் வெளியே வச்சுட்டு பேலன்ஸ் வந்து இப்படி வச்சிருவேன். அண்ட் இது ரெண்டும் வந்து ஆப்வியஸா ட்ரை ஷீட்ஸ். அண்ட் இது வந்து ஃபுல்லாக கர்ச்சீவ்ஸ் அண்ட் டவல்ஸ் அந்த மாதிரி இருக்கும். இது வந்து அவங்களோட பர்ப் கிளாத் இருக்கும். அண்ட் இது வந்து அந்த பிப்ஸ் இருக்கும், பாப்பா சாலிட்ஸ் சாப்பிட ஆரம்பிச்சதுனால அவங்களோட பிப்ஸ் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இந்த சைட் ஃபுல்லாக அவனோட லைக் ஸ்வேடர் கிளாத்து அண்ட் அவனோட டவல், அவனோட பெட்ஷீட்ஸ் அதெல்லாமே இந்த சைடு வச்சுருப்பேன். அண்ட் இந்த சைடு வந்து அகைன் சில ட்ரௌசர்ஸ் இருக்கும். இதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து பெரிய சைஸ் இருக்க ட்ரௌசர்ஸாக இருக்கும். இது ரெண்டும் வந்து ஆக்சுவலி வந்து அவனோட புது லைக் நியூ ட்ரெஸ்ஸஸ் அப்படின்னு சொல்லலாம். நியூ ட்ரெஸ்னா கொஞ்சம் ஒன் டைம் வேர் பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இந்த ரெண்டு சைடும் வச்சிருக்கேன். ஸோ இவ்வளோதான் பாப்பாக்கு இருக்க ட்ரெஸ்ஸஸ். ஸோ இந்த 4 ரேக்கும் தான் வந்து இதுல வரும். அண்ட் செப்பரேட்டா வந்து ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா பாப்பாவோட தொட்டில் வேஷ்டிஸ் ஒரு சைடு வச்சிருப்பேன். அண்ட் பாப்பா யூஸ் பண்ற ஷூஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி கவர் பண்ணி வச்சிருப்பேன். ஒரு 4-5 கேப்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு 2 கேப்ஸ். அதுக்கப்புறம் என்னோட சிஸ்டர் வந்து கொடைக்கானல் போனாங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்த ஒரு கியூட்டான ஒரு கேப். அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா இது வந்து கையிலேயே செஞ்ச ஒரு கேப்பு. ஸோ அவங்களோட அப்பத்தான் வந்து செஞ்சு கொடுத்த ஒரு கியூட்டான ஒரு கேப். ஸோ இது வந்து ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் கூட போட்டிருந்திருப்பேன். அண்ட் இது வந்து அவங்களோட ஃபீடிங் பாட்டில் கவர் பண்ணுற ஒரு கவர்ஸ். ஸோ இது ஸ்மால் சைஸ்க்கு அண்ட் இது வந்து பிக் சைஸ்க்கு இந்த மாதிரி 2 வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதான், இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ் ஃபுல்லாக இவ்வளோ தான் இருக்கும். நான் எப்படி வந்து செயினுக்கு வந்து ட்ரெஸ்ஸஸ் வந்து வாங்குவேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து இந்த செட் ஆஃப் 3ன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லலாம் பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் 3லேயே வந்து நிறைய வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் ஒரு ப்ளூ கலர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ப்ளூ வேரியேஷன்லேயே ஒரு 3 டைப் வரும். கிரீன் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிரீன் வேரியேஷன் அந்த மாதிரி வந்து இருக்கும். ஸோ மோஸ்ட்லி வந்து அந்த மாதிரி பிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு ட்ரெஸ்ஸஸும் வந்து நிறையா இருக்க மாதிரி இருக்கும். அண்ட் நமக்கு வந்து மணி சேவியராகவும் இருக்கும். ஸோ
ஃபர்ஸ்ட் வந்து நான் அந்த மாதிரி தான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறமா வந்து லைக் ஒரு நியூ பார்னா இருந்து ஒரு ஒன் மந்த் அந்த டைம்ல தான் இருக்காங்க அப்படின்னா நீங்க வந்து ஜப்லாஸ் வாங்கி நீங்க வந்து பாப்பாக்கு வந்து வியர் பண்ணிக்கலாம் டே டைம்ல. ஸோ அதுலேயுமே வந்து 2 டைப் வரும் ஆக்சுவலி. லைக் ஒன்று வந்து நாட் டைப் வச்ச மாதிரி வரும், ஒன்று வந்து சென்டர் பட்டன் வச்ச மாதிரி வரும். நாட் போடுறத வந்து ரொம்ப நியூபார்னா இருக்காங்க அப்படின்னா அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு ஒரு 15 days 20 days வந்து அந்த நாட் போடுறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து பாப்பா வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு இது லைக் ஓரளவுக்கு பாப்பாக்கு வந்து உங்களுக்கு ஹேண்டில் பண்ண கரெக்டா வந்துட்டாங்க அப்படின்னா நீங்க அதுக்கப்புறம் கூட அந்த நாட் டைப் போட்டுக்கலாம். அது வரைக்கும் நீங்க அந்த பட்டன்ஸ் டைப் வந்து நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது நியூபார்னுக்கு வந்து ரொம்பவே கியூட்டா இருப்பாங்க பாப்பா. ஸோ அந்த டைம்ல வந்து லைக் எப்படி சொல்றதுன்னா ஒரு ட்ரௌசர்ஸ் அண்ட் ஒரு டிஷர்ட்ஸ் அந்த மாதிரியும் நிறைய பேர் போடுவாங்க. ஸோ அந்த டைம்ல வந்து அதை அவாய்ட் பண்ணிட்டு நீங்க வந்து ஜப்லாஸ்க்கு மாத்தி பாருங்க. ஸோ அப்படி போடும்போது பாப்பா வந்து பார்க்க ரொம்ப கியூட்டா இருப்பாங்க அண்ட் ரொம்ப டைனியா இருக்கும் போது அந்த ஜப்லாஸ் வந்து பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். இந்த ஜப்லாஸ் நான் வந்து இப்ப வரைக்குமே வந்து செயினுக்கு வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நான் முன்னாடி சொன்ன மாதிரி பிஃபோர் பாத்திங்க்கு நான் வந்து ஃபாலோ பண்ணுவேன். மண்டையில இடிச்சு நம்ம பயமா இருக்கு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஷர்ட்ஸ் வந்து பாப்பாங்களுக்கு யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ டிஷர்ட்ஸ் வந்து டே டைம் ஃபுல்லாமே போட்டுக்கலாம். அதில் வந்து லைக் எப்படி சொல்றதுன்னா இப்போ பாப்பா வந்து ஒரு ஒரு லைக் 2 monthsல இருக்காங்க ஆனால் கொஞ்சம் டைனியாக வந்து இருக்காங்க அப்படின்னா நீங்கள் அந்த டைம் வந்து என்பி ட்ரை பண்ணலாம். லைக் நியூ பார்ன் பேபியோட சைஸ் ட்ரை பண்ணலாம். அண்ட் 3 monthsக்கு லைக் 3 monthக்கு மேலே வந்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் அந்த டைம்ல வந்து 0 to 3 month அந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது பாப்பாக்கு வந்து கொஞ்சம் வந்து பெர்ஃபெக்டா ஃபிட்டா இருக்கும். நான் மோஸ்ட்லி வந்து செயினுக்கு வந்து அந்த மாதிரி ஃபிட்டா தான் போடுவேன். இப்போ வந்து பாப்பாக்கு வந்து 6 month ஆகுது. என்கிட்ட வந்து பாப்பாக்கு வந்து 6 monthக்கு உண்டான ட்ரெஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 1-2 தான் இருக்கும். ஸோ நான் வந்து இப்போ வந்து லைக் ஒரு 3 to 6 month போடுவேன். இப்போ வந்து அவங்க வந்து 6 month ப்ளஸ் ஆகிட்டாங்க. பட் இருந்தாலும் நான் வந்து 3 to 6 month தான் எடுப்பேன். பிகாஸ் பாப்பா வந்து இப்போ பார்க்கும்போது ரொம்ப ஃபிட்டாக பார்க்கும்போது க்யூட்டாக இருப்பாங்க. லூஸாக போட்டுட்டு அது வந்து எனக்கு வந்து செயினுக்கு வந்து பிடிக்காது. ஸோ அதனால நான் இந்த மாதிரி தான் வந்து வேரியேஷன் காட்டி போடுவேன். ஸோ டிஷர்ட்ஸ் வந்து மோஸ்ட்லி வந்து டே டைம் ஃபுல்லாகவே நம்ம ஆப்வியஸாக போடுவோம்னா பாப்பாவும் ரொம்ப ஃப்ரீயாக இருப்பாங்க அண்ட் ரொம்ப கம்ஃபர்ட்டாகவும் இருப்பாங்க. ஸோ நைட் டைம்ல வந்து மோஸ்ட்லி வந்து நீங்க ராம்பர்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. பிகாஸ் அது போடும்போது நிறைய பாப்பாக்கு வந்து பெனிஃபிட்ஸ் இருக்கும். முக்கியமா வந்து கொசு தொல்லையிலேருந்து வந்து நம்ம வந்து பாப்பாவை காப்பாத்திடலாம். ஸோ நைட் டைம் வந்து நீங்க அந்த மாதிரி போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா ஃபுல் கவர்டா இருப்பாங்க. 9 o'clock மேலே இல்லைன்னா ஒரு 8:30க்கு மேலேயே வந்து செயின் வந்து அந்த ராம்பர்ஸில் தான் பார்க்க முடியும். மார்னிங் அவங்க எந்திரிக்கிற வரைக்குமே. ஸோ மார்னிங் சீக்கிரம் எந்திரிச்சிட்டா கூட மார்னிங் ஒரு 8 o'clock வரைக்குமே அவங்க வந்து அந்த ராம்பர்ஸில் தான் இருப்பாங்க. நான் அதை வந்து ரிமூவ் பண்ணவே மாட்டேன். அண்ட் மோரோவர் நமக்கு வந்து ரொம்ப ஈஸியான வேலை. இன்கேஸ் நமக்கு நைட் டைம் வந்து ஒரு டைப்பர் மாற்றணும்னா கூட அந்த இடத்துல மட்டும் நமக்கு டக்குன்னு பட்டன் அவுத்து விட்டுட்டு ஒரு ஈஸியாக போட்டுடலாம். அண்ட் பாப்பாஸ் வந்து ராம்பர்ஸில் வந்து ரொம்ப 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 க்யூட்டாகவும் இருப்பாங்க. ஸோ நைட் டைம் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதை ட்ரை பண்ணாலே வந்து மஸ்கிட்டோஸ்ல இருந்து நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ அதுலேயுமே வந்து செட் ஆஃப் 3 எல்லாம் இருக்கு. ஸோ செயினுக்கு மோஸ்ட்லி நான் அந்த மாதிரியே தான் வாங்குவேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டங்ரீஸ் ட்ரெஸ்ஸஸ்லையும் நீங்க வாங்கிக்கலாம். ஸோ அந்த ட்ரெஸ்ஸஸ் போட்டாலும் பாப்பா வந்து ரொம்ப 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 க்யூட்டா இருப்பாங்க. அது வந்து கண்டிப்பா வந்து நீங்க எங்கேயாவது வந்து வெளியில போறீங்களோ இல்லை நீங்க எங்கேயாவது வந்து ஒரு மெமரபிளா நீங்க ஒரு பிக்சர் எடுக்கிறீங்களோ இல்லை நீங்க ஃபங்க்ஷன்ஸ் போறீங்களோ அப்படின்னா நீங்க அந்த மாதிரி டைப்ல வந்து ஸோ அந்த மாதிரி டைம்ல வந்து நீங்க டங்ரீஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அவுட்ஃபிட் பத்தி தான் வந்து நிறைய பேர் வந்து டிஎம்ஸ் பண்ணியிருந்தீங்க. இது எங்க வாங்குனீங்க, இதோட லிங்க் கொடுங்கன்னு சொல்லி. ஸோ இது வந்து நான் ஃபர்ஸ்ட் கிரைல தான் வாங்கியிருந்தேன். இது வந்து பாத்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி பாப்பா வந்து இப்போ 6 month இருக்காங்க அப்படின்னாலுமே நான் வந்து எனக்கு ஃபிட்டா இருக்கணும். பிகாஸ் நம்ம இந்த டைம்ல தான் அழகு பார்க்க முடியும் போட்டு. ஸோ இந்த டைம்லயே கொஞ்சம் தொலைன்னு போடுறது அப்படி வந்து எனக்கு பர்சனலா பிடிக்காது. ஸோ அதனால பாத்தீங்கன்னா நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் நான் வந்து 3 monthல உள்ளது தான் வாங்கியிருப்பேன். ஸோ இந்த ட்ரெஸ் வந்து ஆக்சுவலி 2 in 1 பேர் பண்ணிக்கலாம். 2 in 1 அப்படின்னு சொல்றதை விட 3 in 1 கூட பேர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது மட்டுமே நம்ம வந்து தனியா பேர் பண்ணிக்கலாம். பாப்பாங்களுக்கு இந்த பேண்ட் போடணும் அப்படின்ற ஒரு இது கிடையாது, நெசசரி கிடையாது. ஸோ இதுவே வந்து பார்க்க ரொம்ப கியூட்டா இருக்கும், ஒயிட் கலர் வித் ப்ரௌன். நான் அன்னைக்கு வந்து இது ரெண்டும் சேர்த்து லைக் பேர் பண்ணியிருந்தேன். ஸோ இதில் வந்து க்யூட்டாக ஒரு அழகான ஒரு பெல்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த பெல்ட் நமக்கு வேணும்னா வச்சுக்கலாம், இல்லைன்னா வந்து இந்த மாதிரி வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிட்டு
நீங்க வந்து லைக் எப்படி சொல்றதுன்னா இது லைக் இந்த மாதிரி 3 சைடும் இருக்கும். இதை ஃபுல்லா நீங்க ரிமூவ் பண்ணிட்டு இதையும் ஒரு டிஷர்ட்டும் சேர்த்து நீங்க வந்து ஒரு பேண்ட் அண்ட் டிஷர்ட் மாதிரி அந்த மாதிரி காம்போவை கூட போட்டுக்கலாம். லைக் இதுக்கு வந்து ஒரு ஒயிட் டிஷர்ட்டோ இல்லை ஒரு பிளாக் டிஷர்ட்டோ இதுக்கு வந்து என்ன கலர்ஸ் வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி போட்டுக்கிட்டாலும் இது வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ஸோ இது வந்து பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருந்தது. ஆக்சுவலி அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தது 2 in 1 சொல்லியிருந்தாங்க. பட் இந்த மாதிரி நம்ம வந்து 3 in 1 கூட போட்டுக்கலாம். ஸோ வாங்கும் போது வந்து நம்ம இந்த மாதிரி வாங்கிட்டோம் அப்படின்னா மல்டி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படிதான் வந்து செயினுக்கு வந்து நான் கொஞ்சம் பார்த்து தான் வாங்குவேன். ஸோ போகிறேன் ஏனோ தானோலாம் எடுத்துகிட்டு வந்துட மாட்டேன். பிகாஸ் பாய்ஸ்க்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி செலக்டிவாக தான் ட்ரெஸ் இருக்கும். ஸோ அந்த செலக்டிவ்ல நம்ம எப்படி க்யூட்டாக போடுறோம் அப்படின்றது தான் இருக்குது. ஆப்வியஸாக டைம் எடுக்கும். பட் என்ன பண்ணுறது, இப்போ நமக்கு நம்ம செலவு பண்ணலையா அப்படின்ற மாதிரி நான் வந்து இப்போ அப்படிதான் பார்த்து எடுத்துட்டு இருக்கேன். இந்த மாதிரி டங்ரீஸும் இருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுவும் ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு அழகா வந்து இது வந்து பாப்பா வந்து 3 months இருக்கும் போது நான் வாங்கியிருந்தேன். ஸோ இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து 0 to 3 வாங்கியிருப்பேன். இதுல வந்து இது வந்து ரிமூவ் பண்ண முடியாது. இது வந்து அட்டாச்சாவே இருக்கும். பட் நம்ம டிஷர்ட்ஸ் வேணா வந்து நம்ம வந்து மாத்திக்கலாம். எதர் இந்த டிஷர்ட் இல்லைன்னா கூட ஒரு பிளாக் டிஷர்ட்டோ அகைன் அண்ட் ப்ளூ கலர் டிஷர்ட்ஸ் கூட நல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம டிஷர்ட்ஸ் மாத்தி நம்ம வந்து லைக் வியர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செரியனோட கியூட் ஷூ கலெக்ஷன்ஸ் தான். ஸோ இதுதான் வந்து செரியனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்தது. அவனுக்கு வந்து நியூபார்னா இருக்கும் போதே வந்து இது வந்து கிஃப்டா வந்த ஷூ ஆக்சுவலி. ஸோ இந்த கலர் வந்து எல்லா அவுட்ஃபிட்ஸ்க்குமே வந்து மோஸ்ட்லி போட்டுக்கலாம். ஸோ இந்த ஷூ இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நாங்கள் ரொம்ப நாள் வந்து வாங்கவே இல்லை. எங்கே போனாலும் இந்த ஒரு ஷூவே வந்து போட்டுட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் தான் நம்ம பாப்பாக்கு இது வரைக்கும் நம்ம ஷூவே வாங்கல அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு தாட் வந்து அதுக்கப்புறமா தான் நாங்கள் இப்போ ரீசெண்டாக ஒரு 2 ஷூ வாங்கினோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் வந்து பேபி ஹக்ல வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருந்தது. பட் அவங்க கிட்ட வந்து இதுதான் வந்து ஸ்டார்டிங் சைஸில் இருந்தது. இதுக்கு முன்னாடி உள்ள சைஸ் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது கொஞ்சம் க்யூட்டாக இருந்தது. சரி ஓகே நம்ம வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வரணும் இதை வந்து வாங்கிட்டோம். ஸோ வாங்கிட்டு ஒரே ஒரு டைம் தான் செயினுக்கு போட்டோம். செயினுக்கு வந்து கொஞ்சம் இது வந்து பெருசாக இருக்குது ஆக்சுவலி. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு க்யூட்டான ஷூ தான். இது வந்து நான் ஆக்சுவலி வந்து இப்போ ரீசெண்டாக வந்து செயினோட 6th month செலிப்ரேஷனுக்கு வந்து இதை போட்டிருந்தேன். அவுட்ஃபிட்க்கு எவ்வளோ டிஎம்ஸ் வந்திருந்ததோ அதே மாதிரி இந்த ஷூக்கும் வந்து நிறைய டிஎம்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ நான் ஆக்சுவலி வந்து மாற்றி சொல்லிட்டேன். இது பார்த்தீங்கன்னா நான் வந்து சரவணாவில் வாங்கியிருந்தேன். ஸோ இதோட ப்ரைஸ்க்கும் இதோட குவாலிட்டிக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கும். நானும் ரொம்ப ஷாக் ஆகி தான் ஆக்சுவலி பார்த்தோம். பிகாஸ் நாங்கள் பேபி ஹக்லேயா இருக்கட்டும் இல்லை வந்து அந்த ஷூ வந்து மதர்ஸ் கேர்ல ஸோ இந்த மாதிரி வாங்கும் போது லைக் 499 599 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் பார்த்துருந்தோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா 99 rupees தான். நிஜமா சொல்றேன் 99 rupeesக்கு இவ்வளோ ஒரு குவாலிட்டியில வந்து நான் அதுவும் பேபி ஷூஸ் நான் பார்க்கல. பிகாஸ் நம்ம 99க்கு வாங்குறோம் லைக் 2-3 தடவை போடுவோம், ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஸ்டிச்சஸ் விழலாம் அந்த மாதிரி இருக்கும். நிறைய டைம் இப்போ ரிப்பீட்டடாக செயினுக்கு நான் யூஸ் பண்ணுறது வந்து இந்த ஷூ தான். ஸோ எந்த ஒரு லைக் ஃபால்ட்டுமே நான் இது வரைக்கும் பார்க்கல. இதோட ஸ்டிச்சஸ் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது அண்ட் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. செயினுக்கு வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. அவன் இதை போட்டுட்டாலே காலில் உட்காந்து இதை வந்து நோண்ட ஆரம்பிச்சிருவான். இங்கே ஏதோ மேலே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி குனிஞ்சு பார்த்துக்கிட்டே இருப்பான். ஸோ அந்த அளவுக்கு செயினுக்கு வந்து இது ரொம்ப ஒரு ஃபேவரட்டான ஷூன்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக உங்கள் நியர்பைல சரவணாஸ் இருந்துச்சு அப்படின்னா இது வந்து உங்கள் பாப்பாக்கு செட் ஆகும்னா கண்டிப்பாக இதை நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்க. இவ்வளோதான் வந்து செயினோட ஷூ கலெக்ஷன்ஸ். நான் இப்போதான் வந்து ஷூவில் வந்து கொஞ்சம் ஈடுபாடு காமிச்சிருக்கேன். பிகாஸ் இப்போதான் வந்து கொஞ்சம் தவிர ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இனிமே தான் உங்களுக்கு அந்த சவுண்ட்ஸ் எல்லாமே தெரியும். ஸோ அதனால இப்போதைக்கு என்கிட்ட ஷூ கலெக்ஷன்ஸ் இவ்வளோதான் இருக்குது. ஸோ இன்னைக்கான வீடியோ இவ்வளோதான். ஸோ இப்படி தான் வந்து செயினுக்கு வந்து நான் வந்து ஸ்டைலிங் பண்ணிட்டு இருக்கேன், இல்லைனா வந்து நான் இப்படிதான் ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நிறைய பேர் வந்து பாப்பாவோட ட்ரெஸ்ஸோட லிங்க் எல்லாமே கேட்குறீங்க. நான் ஆன்லைன்ல என்னென்ன ட்ரெஸ்லாம் வாங்கினேன் அப்படின்றத லிங்க் எல்லாமே வந்து கண்டிப்பாக நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ உங்களுக்கு அந்த ட்ரெஸ்ல ஏதாவது பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக வாங்கிக்கலாம். ஸோ இது எந்த விதமான ஸ்பான்சரும் இல்லை. செயினுக்கு நான் பர்சனலாக வந்து லைக் பிடிச்சு நான் வாங்கினது. ஸோ இன்னைக்கான வீடியோ இவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து ஒரு சில இடத்துல ஒரு சில பேருக்கு கண்டிப்பாக அந்த இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. திஸ் இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.